சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்த ஜனாதிபதி ஸ்டாலின் ஆட்சி கலைப்பா. நேற்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்காங்க. ஆனால் இந்த வருகையின் போதே ஸ்டாலின் அவர்களை வரவேற்க செல்லவில்லை என சொல்லப்படுகிறது. மேலும் திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஸ்டாலின் ஆட்சி என்பது சரியில்லை என்பதை அவர் உணர்ந்துள்ளார். தொடர்ந்து ஆளுநர் மசோதாக்களை திருப்பி அனுப்பும் விஷயத்திலும் சரி, ஜனாதிபதி மீதும் சரி, தொடர்ந்து வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்தார் ஸ்டாலின் அவர்கள். அதில் அவருக்கு பின்னடைவுதான் ஏற்பட்டது. இப்படி ஜனாதிபதியை பலமுறை அசிங்கப்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் ஜனாதிபதி மீது மிகவும் கடும் கோபத்தில் இருப்பதாகவும், அதனால்தான் ஜனாதிபதி அவர்களின் வருகைக்கு கூட அவர் செல்லவில்லை, அவரை வரவேற்கவில்லை என சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி எதற்காக தமிழகம் வந்தார்? ஜனாதிபதி இராணுவ ஹெலிகாப்டரின் மூலம் வேலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோவில்களிலும் தங்க கோயிலான ஸ்ரீபுரம் பொற்கோவிலில் ஆரத்தி எடுத்து வழிபாடு நடத்தினார் திரௌபதி முர்மு. மேலும் கோவில் வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தையும் அவர் திறந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ஆளுநர் ஆர்.என். ரவியும் ஜனாதிபதியுடன் இருந்ததாகவும், ஆனால் ஆளும் கட்சியில் உள்ள திமுகவின் முக்கிய எம்எல்ஏக்களோ அல்லது ஸ்டாலின் அவர்களோ யாருமே உடன் இல்லை என சொல்லப்படுகிறது. மேலும் இவ்வாறு ஆளும் முதலமைச்சர் ஜனாதிபதியின் இந்த வருகையை வரவேற்காதது பெரும் பேசும் பொருளாகவும் தற்போது இணையதளத்தில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 6 மாதத்திற்குள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்குவார் என்றும், ஜனாதிபதி அவர்கள்தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை கலைத்து வைப்பார், மேலும் தற்பொழுதே ஆட்சியை கலைக்கக்கூடிய அதிகாரமும் ஜனாதிபதி அவர்களுக்கு உள்ளதாக தற்போது சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டுமென்றால் நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என ஆளுநர் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுத வேண்டும். அது நாடாளுமன்றத்தில் பேசும் பொருளாக மாறி அதை விவாதத்தில் எடுத்துக்கொண்டு கடைசியில்தான் திமுக ஆட்சியை கலைக்க முடியும். ஸ்டாலின் அவர்கள் செய்தது சரியா தவறா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.